மாலை வணக்கம் கைஸ். என்னடா ரொம்ப நாள் ஆளே காணோம், என்னடா பண்ணிருந்தான், என்னடா திடீர்னு இப்போ வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் திருவிழா, அதனால ஒரு வாரம் அப்படியே அங்கே போயாச்சு. ப்ளஸ் இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை வர வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே அன்றைக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு மெட்ரோ கார்டை தட்டிட்டு மெட்ரோவை பிடிச்சிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. அங்கேருந்து குடுகுடுன்னு போய் ட்ரெயின் ஏறி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவனை வாங்கினது, இவனை குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊரில் தான். அப்புறம் காலைல மொருவலா தோசையும் பொங்கலையும் சாப்பிட்டு சாமி பார்க்க போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஊரே கலர்ஃபுல்லாக மக்கள்லாம் ஒன்றா கூடி சாமியை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்ததெல்லாம் அப்படி நீங்களே பாருங்களேன். அப்படியே பக்தி மயத்தோட மக்களா சாமியை பார்த்துட்டு வர வழியில பார்த்தா இவன் வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம தம்பிக்காரன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தான். அதை அப்படியே உட்காந்து மனமா சாப்பிட்டு உண்ட மயக்கத்தோட நேர கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கிராஸ் கட்டை போட்டு ஜிம்முக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு தேவையான வேரியேஷனை மட்டும் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று மேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாய்ஸோட அட்டி விடுறதுக்காக பில்லியர்ட்ஸ் ஆட போயாச்சு. இவங்க தான் நம்மளோட நெருங்கிய நண்பர்கள். ஒன்னு அத்தர்வா ரிஷி, இன்னொன்று நண்பர் RS. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல சொன்னாலாம்ல, சேர்ந்து சிரிக்கலாம்ல. அங்கேயே ஒரு 3 மேட்சை போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 4 ஓவர். புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காம அந்த ஃபாலோ பண்ணி தட்டி விட்டுருங்க. உங்களை நாளைக்கு ஒரு வீடியோ நினைக்கிறேன். போயிட்டு வாங்க.